துளாராசி அன்பர்களுக்கு, துளாராசியில் பிறந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா திறமைசாலிகள். என்ன காரணம்? துளாராசிங்கிறது ஒரு அற்புதமான ராசிங்க. அந்த வீட்டில் 3 பேர் பிரசன்ட் ஆகுறாங்க. ஒரு ஆயுள் வேணக்கூடிய, ஆயுள் காரகன் உச்சமாகக்கூடிய வீடு, ஆத்ம காரகன் நீச்சமாகக்கூடிய வீடு, அதே நேரத்தில் சுக்கிரன் ஆட்சி பெறக்கூடிய வீடு. ஒரு திறமை இருக்கணும் சார். ஒரு வெறும் இட்லி வாங்கிட்டு வாடா அப்படின்னா வெறும் இட்லி வாங்கிட்டு வருவான். சட்னி சாம்பார்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி வெறும் இட்லி வாங்கிட்டு வா, எனக்கு வெறும் இட்லி போதும் அப்படின்னு சொல்லிவிட்டா வெறும் இட்லி மட்டும் வாங்கிட்டு வருவான். சட்னி சாம்பார் நீங்கள் தானே வெறும் இட்லி சொன்னீங்க. இந்த இடத்துல தான் திறமையை பயன்படுத்த வேண்டும். அந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு விஷயத்தை இப்படி சொல்லி கொடுங்க, இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லத்தான் முடியும். அதை தன்னோட திறமையை பயன்படுத்தி எழுதுவான். அதுதான் அவன்தான் வெற்றியாளனுக்கு மிக பக்கத்தில் இருக்கிறான். திறமை இல்லாமல் ஒன்றும் ஜெயிக்க முடியாதுங்க. திறமைங்கிறது எவ்வளோ முக்கியம் தெரியுமா? ஒரு மனுஷனுக்கு அறிவு இருக்குது, பணம் இருக்குது, புகழ் இருக்குது, கௌரவம் இருக்குது, எல்லாம் இருக்குன்னாலும் டேலண்ட் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய துளாராசி அற்புதமான காலகட்டத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது. இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது. என்ன பிரச்சனை? குரு பகவான் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய 6ஆம் அதிபதி போய் 8ஆம் இடத்துல இருந்தார். அவரும் சீக்கிரமே கிளம்பி போயிடுவார். அப்புறம் இன்னொரு பெரிய பிரச்சனை இருந்தது, 12ஆம் இடத்துல கேது. அது கொஞ்சம் உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் தான், தூக்கக்கேடுகள், அப்புறம் உடல்நிலை சம்பந்தமான பிரச்சனை, இதெல்லாம் 2024 இருந்தது. 2025 என்ன போகுதுன்னு கேட்டிங்கன்னா, சூப்பராக நல்ல விதமாக நிம்மதி கிடைக்கும். உங்கள் திறமைக்கேற்ற சம்பளம், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திறமைக்கேற்ற சம்பளம் இல்லாதவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த திறமைக்கேற்ற சம்பளம் கிடைக்கும். உங்களை வற்புறுத்தி மேலதிகாரியாக அமரச் செய்வார்கள். நல்லா இருக்கும், அற்புதமாக இருக்கும். எதிர்பாருங்க, இந்த 2025 உங்களை சிம்மாசனத்தில் அமர வைக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம்.